குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயன் ஓரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சில அற்புதமான தகவலை. இந்தியா இஸ் பெஸ்டோட் வித் லார்ஜ் ரிசோர்ஸ் ஆஃப் அயன் ஓர். இரும்பு அப்படின்னா இந்தியா தான். இ செட் ஆகுதா? இரும்புனா இந்தியா தான். அயன் ஓர் அக்கர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன். வெவ்வேறு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனில் இருக்குது. ஹேமடைட், மேக்னடைட் ஆர் த மோஸ்ட் ப்ராமினன்ட் அயன் ஓர்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியானா எச்எம் தான். ஹேமடைட், மேக்னடைட். ஆஃப் திஸ் ஹேமடைட் இஸ் கன்சிடர்ட் டு பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அயன் ஓர். அதில் ஹெச்எம்லேயும் ஹெச் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஹை கிரேட் குவாலிட்டி அண்ட் லம்பி நேச்சர் விச் இஸ் கன்சியூம்டு பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஸ்பாஞ்ச் அயன் இண்டஸ்ட்ரி இந்த கண்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹேமடைட் தான் இது. ஃபார்ம் ஆஃப் அயன் ஓரும் அயன் கண்டென்ட்டும் மேக்னடைட்டில் 72.4%, ஹேமடைட்டில் வந்து 69.9%, கோத்தைட்டில் வந்து 62.9%, லிமோனைட்டில் 55%, சிடரைட்டில் 48.2%. ஸோ மேக்னடைட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஹேமடைட் வந்து 69.9% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னடைட் இஸ் அ பிளாக் ஒபேக் மினரல்ன்றாங்க. கருப்பு, ஒபேக்னா வந்து ஒளி ஊடுருவ முடியாத மினரல். தட் லீவ்ஸ் எ பிளாக் ஸ்ட்ரீக் வென் ரப்டு ஆன் ஏ ஹார்ட் சர்ஃபேஸ். ஹார்ட் சர்ஃபேஸில் ரப் பண்ணால் பிளாக் ஸ்ட்ரீக் வந்து உருவாக்குன்றாங்க. மேக்னடைட் இஸ் மேட் ஆஃப் ஈக்குவல் பார்ட் ஆஃப் அயன் 2 FeO and iron 3 Fe2O3 அப்படின்றாங்க. இட் கெமிக்கல் ஃபார்மில் வந்து Fe3O4. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் iron 2,3 ஆக்சைடு அப்படின்றாங்க. இதில் நம்ம சிடரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிடரைட் வந்து மினரல் ஃபார்ம் ஆஃப் அயன் கார்பனேட், அயன் 2 கார்பனேட். இந்த கெமிக்கல் ஃபார்மில் Fe2CO3 கார்பனேட்னாலே CO3 வரும். அதனால சிடரைட் சொல்கிறாங்க. மினரல் வந்து 40 to 48% ஆஃப் அயன் வந்து கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த லிமோனைட். லிமோனைட் வந்து மிக்சர் ஆஃப் ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடு. லிமோனைட் வந்து ஹைட்ராக்சைடு சம்மந்தப்பட்டது. அண்ட் இட் கிவ்ஸ் ஜெனரிக் ஃபார்முலா இஸ் ஆஃப் 10 ரிட்டன் அஸ் FeONH2O சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இதில் சில விஷயங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி ஃபேர். ஹேமடைட் ஓர் ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமடைட் ஓர் ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்னடைட் ஓர் பிளாக் ஓர் அப்படின்றாங்க. லிமோனைட் வந்து டாலமைட் அப்படின்றாங்க. சிடரைட் அயன் கார்பனேட். இப்போ இதில் வந்து லிமோனைட் டாலமைட் அப்படின்றது மட்டும் ஒரு பச்சை பொய். மற்றபடி ஹேமடைட் ஓரில் ஆக்சைடு ஆஃப் அயன் தான் இருக்கும். மேக்னடைட் ஓர் பிளாக் ஓராக தான் இருக்கும். சிடரைட் வந்து அயன் கார்பனேட்டாக இருக்கும். இது வந்து நல்ல இந்த ஓரை பற்றியெல்லாம் படித்து முடித்த பிறகு, அந்த ஓரை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் இதை பதில் சொல்ல முடியும். சூப்பரான கேள்வி, கொஞ்சம் ஆழமான கேள்வியும் கூட. ஸோ இந்த மாதிரி ஆழமான கேள்விகள்லாம் அப்பப்போ பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.